வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஃப்ல வந்து நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்க அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி கவர்மெண்ட் செக்டாக இருக்கட்டும், அதாவது ப்ரைவேட் செக்டாக இருக்கட்டும், இப்படி ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து யூஏஎன் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து அவங்களோட பாஸ்வேர்டை வந்து மறந்துடுவாங்க. அப்படி மறந்த பட்சத்தில் அது எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அப்படி ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் நம்பர், அந்த மொபைலில் ஆதார் கார்டோட லிங்க் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அந்த ஆதார் கார்டோட லிங்க் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணால் தான் வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். பட் இன் கேஸ் உங்களால் அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் சரி, எதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனாக தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து லேப்டாப்பில் தான் பண்ணணும், இல்லை கம்ப்யூட்டர் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. சேம் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து கூகுளாக இருக்கட்டும், இல்லை எந்த ப்ரௌசராக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இல்லை மொசில்லா ஃபயர்பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒப்ரா மினியாக இருக்கட்டும், இதில் வேணால் போய்ட்டு இபிஎஃப்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். மொபைலில் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும், அவ்வளோதான். லேப்டாப்பில் கொஞ்சம் பெருசாக தெரியுது, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது வந்து கேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கேஒய்சி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கேஒய்சி அப்டேஷன் அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்து ஒரு வெப்சைட் வந்து, அதாவது இது போல் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட யூஏஎன் நம்பர் இங்கே டைப் பண்ணுறீங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேப்ச்சா அப்படின்னா டைப் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிக்கிட்டேன். யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து என்னோடய பாஸ்வேர்டுன்னு தெரியாது, இதை மட்டும் அந்த மொபைல் நம்பருக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேஜராக வந்து யாருக்கு இந்த ஒரு வீடியோ வந்து யாருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த அலட்சியத்தன்மைன்றது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் நம்மளுக்கு பண தேவை அப்படின்றது இருக்கும். அப்படி இந்த பண தேவைக்கு வந்து நம்ம வெளியே யாரோ ஒரு நபர்கிட்ட கடன் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளோட அந்த பிஎஃப் அமௌண்ட் நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியாது. நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து சரி, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கு மெயினாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றதும் சரி, அது நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த மெத்தட், அதாவது உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த மொபைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மொபைல் நம்பரை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த மொபைல் நம்பரை தொலைஞ்சிருச்சு. இந்த பட்சத்தில் எப்படி அந்த மொபைல் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே என்டர் யூஏஎன் நம்பர் மறுபடியும் கேட்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட யூஏஎன் நம்பரை மறுபடியும் இன்னொரு டைம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன இங்கே வந்து விசிபிள் ஆகும் அப்படின்னா, உங்களோட அதாவது தப்பாக டைப் பண்ணுறதுனால வந்து வரல. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த கேப்சாவை டைப் பண்ணும்போது வந்து கேபிட்டலாக டைப் பண்ணணும், ஸ்மாலாக இருக்கல ஸ்மால் டைப் பண்ணணும், ஆனால் வந்து மார்க் டைப் பண்ணணும். அதனால தான் வந்து அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதாவது அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகேப்சா கொடுத்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. ஸோ என்டர் பண்ண பிறகு இது போல் தான் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ உங்கள்கிட்ட இங்கே என்ன நம்ம கேட்குறாங்க அப்படின்னா, do you want to send OTP on the above மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் மேலே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபியை சென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மள்ட்ட இந்த மொபைல் நம்பர் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. உங்களோட வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுட்டு பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா என்கிட்ட மொபைல் நம்பர் இல்லை, ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்ட உடனே அடுத்து நீங்கள் என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட நேம் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் நேமும் கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்றது வந்து கேட்பாங்க. அதையும் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறீங்க. உங்களோட நேமும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதில் உங்கள் ஜெண்டரை வந்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். அதாவது நெக்ஸ்ட் பேஜ்னால் இதே போல் ஒரு காலம் வந்து இது போல் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நியூ மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த நியூ மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே சென்ட் ஓடிபின்றதுக்கு வந்து கேட்பாங்க. சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. கொடுத்த உடனே நியூவாக நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அப்படின்னு ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து எடுத்து மறுபடியும் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க.
அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நியூஸ் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணி அந்த பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ரொம்ப வந்து சிம்பிளான வேலை. நீங்கள் வந்து இந்த ஒரு இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து நீங்கள் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், உங்களோட மொபைல் நம்பரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே பட்சத்தில் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.